நமஸ்காரம். இன்னியோட ப்ராவர்ப், we will realize the value of any matter only when we experience it. பியூட்டிஃபுல்ங்க. உங்களுக்கு நல்ல ஈஸியாக புரியணுமானா நான் ஒரு சின்ன ஒரு கலோக்கியல் ப்ராவர்ப் ஒன்று சொல்கிறேன். தமிழ் அடிக்கடி நம்ம சொல்லுவோம், பல்வலியோ தலைவலியோ தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு. ஸோ இந்த உடம்புலையே உங்களுக்கு என்னன்னு பார்த்தேன்னா பல்வலியும் தலைவலியும் தாங்க முடியாது. அஃப்கோர்ஸ் எந்த வலியும் நம்மளால் தாங்க முடியாது. இது கொஞ்சம் எக்ஸப்ஷனல். ஏன்னா தலையில் யூ ஹவ் காட் லாட் ஆஃப் கனெக்ஷன் வித் ஆல் தி நர்வ்ஸு எல்லாமே, பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே உங்களுக்கு கனெக்ஷன் ஜாஸ்தி. அதே மாதிரி ஸ்ட்ராங்கஸ்ட் இது இந்த ஃபேஷியல்லே பார்த்தேன்னா பல்லு ரொம்ப இது வேலை ஜாஸ்தி. பல்லு போனால் சொல்லு போச்சு அப்படின்பா. இப்போ நிறைய இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் அதெல்லாமே கோரிலேட் பண்ணி பாருங்க. இது ரொம்ப உண்மை. ஸோ நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாமே கரணம் காரணம் கர்த்தா. கடவுள் படைத்தது எல்லாமே அற்புதம். எல்லாத்துக்குமே ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இதை நிறைய பேர் கொடுக்காதனால என்னாரா, அடிபடும் போது தான் அவளுக்கு அது புரியறது. அடடா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அவள் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறான். ஸோ தே ரியலைஸ் ஒன்லி ஆஃப்டர் த எக்ஸ்பீரியன்ஸ். அப்போது அடிபட்டக்கப்புறம்தான் அவள் அதை புரிஞ்சுக்கிறான். நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம யாரும் அடிபட வேண்டாம். ஆனால் நம்ம அடிபடாமல் இருக்கணும்னா ஒன்னொன்றுத்துக்கும் நம்ம நன்றி உணர்வோட எப்போதுமே எல்லா படைப்பும் இறைவனுது, அதில் ஒரு அழகாக ரசிக்க தெரியுங்கோ, அதை அனுபவிக்க தெரியுங்கோ, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதாங்க எக்ஸ்பீரியன்ஸு. எல்லாமே அப்படிதான். எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதை எல்லாத்தையும் நம்ம பார்த்து ரசிக்கணும். இப்போ நம்ம விதை வச்ச உடனே, ஏதோ ஒரு செடியோட விதை வச்ச உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், நாளைக்கே நம்ம பழம் கொடுக்க போகிறது, காய் கொடுக்க போகிறது, நமக்கு அப்படி பைசா வரப்போகிறது அப்படின்னு நம்ம விதை வச்சுருக்கோம் இப்போ தான். அப்போது அதை வச்ச உடனே நம்மளோட கனவெல்லாம் என்ன ஆகுறது, ஐயோ நாளைக்கு அப்படியே தோட்டம் பயங்கரமாக இருக்க போகுது, பச்சை பச்சேன்னு இருக்க போகுது, அப்போ அதை பழமாக கொடுக்க போகிறது, நம்ம நிறைய பேர் கொடுக்க போகிறோம், இப்படிங்கிற அந்த ட்ரீம் போயிடுறது. அதுக்கு பதிலாக நீ நன்னா வாமா, உன்ன மாதிரி ஒரு அழகாக சமத்து ஒன்றையா எதுவும் கிடையாது அப்படின்னு நீங்கள் அதை கொஞ்சம் தடவி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் வேல்யூ பண்ணினேள் அப்படின்னா, நீ சீக்கிரம் வாங்க, ஒன்று பார்க்கணும் போல் இருக்குது, நீ சீக்கிரம் வா அப்படின்னு நீங்கள் நல்லதனமாக ஒரு சின்ன குழந்தைய எப்படி கொஞ்சரமோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து, அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து, நீ சீக்கிரம் வா அப்படின்னு, அதாவது அதோட பலன் மட்டும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அன்றைக்கி அதை கொடுக்க போகிறது அதோட கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு தெரியல. ஒன்லி பெனிஃபிட் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அந்த விதையிலேருந்து அதை முளைச்சி நல்லபடியாக வெளியில் வரணும்னா இட் இஸ் நாட் தட் ஈஸி. அதை நம்ம வேல்யூ பண்ணணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு எழுதுகிறோம் அப்படின்னா, எக்ஸாம் எழுதுகிறோங்கிறது முக்கியம் கிடையாது, ஒரு குவாலிஃபிகேஷன் வருதுங்கிறது முக்கியம் கிடையாது. அதுக்கு உண்டான படிப்பு, அதுக்கு உண்டான பாடங்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு சிலபஸ் அப்படின்னா, ஒரு எக்ஸாமினேஷனில் இந்த கேள்வி வருது அப்படின்னா ஒரு சிலபஸ் வச்சுருப்பா. அப்போ ஏன் அந்த சிலபஸ் வச்சுருக்கா, அதை நம்ம மதிங்கோ. அதை யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹாவ் டு ரியலைஸ், யூ ஹாவ் டு கிவ் வேல்யூ. அந்த சிலபஸ் அப்படின்னு கண்ணா பின்னான்னு இது கொடுக்கலையே. ஸோ தே ஹவ் காட் அ சிலபஸ். இப்போ குவார்ட்டர்லிக்குள்ளே இத்தனை போர்ஷன்ஸை முடிக்கணும், ஹாஃப் இயர்லிக்குள்ளே இதை முடிக்கணும். ஏன் அப்படி அது ஒரு இது போட்டிருக்கா, டேபுலர் போட்டிருக்கா. அப்போ அந்த டேபுலர் போட்டிருக்கான்னா அதை யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட், யூ ஹாவ் டு வேல்யூ தட். அப்போ அதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்கா, என்ன நம்ம படிக்கணும், எவ்வளோ அது நமக்கு மண்டையில் எவ்வளோ ஏற்றிக்கணும். எல்லாமே நீங்கள் அது க்ளூஸ் மாதிரி நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம எக்ஸாம் எழுதும்போது ஈஸியாக நம்ம எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த க்ளூலாம் நம்ம வச்சுக்கணும், அதை ஞாபக சக்தி இருக்கணும். நிறைய பேருக்கு எல்லாம் படிப்பா,
பட் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போனோடனே அப்படியே பிளாங்க் ஆகிடும். ஏன் பிளாங்க் ஆகுது? ஸோ அவள் வந்து அதோடு ஒன்றி போகலை. they have not given importance to that subject, அந்த லெசன்ஸ். அதுதான் மெயின் ரீசன். ஸோ அந்த லெசன்ஸோட இது வச்சுட்டான்னா சின்ன 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 டிப்பெல்லாம் மண்டையில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எழுதும்போது யூ கேன் டெவலப் த ஹிண்ட்ஸ். அதை அப்படியே நம்ம பெருசு பண்ணலாம். ஏன்னா நீங்கள் புரிஞ்சுட்டு இருக்கீள். ஸோ நீங்கள் அப்படி சொல்ல அந்த பேனா அப்படியே அழகாக எழுதும். இது ரொம்ப உண்மைங்க. நீங்கள் நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பா. ஏன் நல்ல மார்க் வாங்குறா? படிக்கவே மாட்டா, வெறும் ட்ரைகிராம் வரைஞ்சே நிறைய பேர் மார்க் வாங்கியிருக்கா. அப்போது ஏன் டயக்ராம் வச்சே அவள் மார்க் வாங்கியிருக்கான்னா, தே ஹவ் அண்டர்ஸ்டுட் அந்த கான்செப்ட். அதான் கோர். இப்போ டயக்ராம் இருக்குது அப்படின்னா டயக்ராம் இஸ் எக்ஸ்பிளைனிங் எவ்ரி திங். அதை நீங்கள் வேர்ட்ஸுன்னு சொல்லவே வேண்டாம். ஸோ அதான் ஸ்மார்ட்னஸ் நிறைய பேர். ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ, எல்லாத்துக்குமே யூ ஹவ் காட் அ வேல்யூ. ஸோ அதை நம்ம அந்த ஒரு குறிப்பிட்டது புரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே எவ்ரிதிங் மேக்ஸ் ஈஸி. எவ்ரிதிங் இஸ் ஈஸி. நம்ம எல்லாத்தையுமே நம்ம வேல்யூ பண்ணணும். நம்ம மூச்சு விடுறோம், நம்ம வந்து டைஜஷன் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செகண்டு நம்ம எத்தனையோ நாளைக்கு நம்ம வந்து காத்தால டெய்லி எழுந்துக்கிறோம். சண்டேனா எல்லாருக்கும் ஆஃபு. ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பான்னா, சில பேர் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன்னே, டெய்லி காத்தால நான் 4 மணிக்கு எழுந்துக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் 5 மணிக்கு எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அது தப்பு கிடையாது. ஆனால் அதே இந்த மூச்சு வந்து எனக்கு ரொம்ப டெய்லி மூச்சை சும்மா விட்டு பண்ணிட்டுருக்கேன், எனக்கு போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி அதை பண்ணாமல் இருந்தால் என்ன நடக்கும்? டைஜஷன் வந்து நீ என்னெல்லாமோ கச்சா புச்சான்னு திங்குற, என்னால் இன்றைக்கி ரொம்ப போர் அடிக்கிறது, நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வரேன், நான் நல்லா அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிட்டுனா ஜஸ்ட் இமேஜின். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ராவர்பில் என்ன சொல்ல வரா அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே வேல்யூ கொடுக்கணும். அது சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், எனி மேட்டராக இருக்கட்டும், நம்ம வேல்யூ கொடுக்க நமக்கு ஈஸி. நம்ம அடிப்பட மாட்டோம். அதுக்கப்புறம் ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, வடை போச்சே அப்படின்னு நம்ம வந்து வருத்தப்பட மாட்டோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, வென்யூப்பா நான் அன்றைக்கி அது ரொம்ப ரொம்ப அழகாக படித்தேன்ப்பா, அதனால தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக அது அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ ஒரு டயக்ராம் நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறா, அதை நீங்கள் அழகாக டயக்ராம் பாட்டு அந்த ஆன்சர் பண்ணிட்டு, யூ ஹவ் நாட் ரிட்டன் எனி திங் இந்த வேர்ட்ஸில் எழுதலை, டயக்ராமை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணிட்டு, அப்போது அந்த அளவுக்கு யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் தி இன்ஃபர்மேஷன். அப்போது அதனால் யூ ஹவ் ஸ்கோர்ட் ஃபுல் மார்க்ஸ் அஸ்யூம். அப்போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பா, நான் இதை கரெக்டாக எல்லாம் அழகாக புரிஞ்சுட்டேன் பார்த்தியா, இந்த டயக்ராமை ஞாபகம் வச்சுட்டேன் பார்த்தியா, அப்போ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ முதல்லேருந்தே நம்ம ஏன்னா கடவுள் காரணகர்த்தா, சும்மா ஒன்று எல்லாத்தையும் படைக்கலைங்க. இந்த நிறைய செடிகள்லாம் இருக்க பாருங்க, அந்த செடிகளில் கூட காட்டு செடிகள் கூட நிறைய மிக்ஸாக இருக்குது. ஒரு புல் அப்படி எடுத்தோன்னா ஏகப்பட்ட விதமான புல் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த புல் கூட எவ்ரி திங் ஹேஸ் காட் இட்ஸ் லைஃப். 1. 2வது, அதே சமயத்தில் இந்த புல் இது திங்கும், பூனை வந்து இது திங்கும், நாய் வந்து இந்த புல்லை திங்கும் அப்படின்னு அதுக்கோசரம் தான் கடவுள் வந்து படைச்சிருக்கார். ஸோ யூ ஹாவ் டு கிவ் ஆன் தி ஹோல், யூ ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆல் க்ரீச்சர்ஸ். இந்த மாதிரி லிவிங் பீயிங்ஸ் எல்லாத்துக்குமே யூ ஹாவ் டு கிவ் என்ன சொல்கிறது, நம்ம வந்து வி ஹாவ் டு கிவ் வேல்யூ டு ஈச் அண்ட் எவ்ரி திங். நம்ம சேர் தானே அப்படின்னு நம்ம நான் லிவிங் பீயிங் கூட நம்ம சொல்லக்கூடாது. கதவு இது தானே, டோர் தானே அப்படின்னு அப்படி கிடையாது. கதவு தான் இட் இஸ் சேஃப் கார்டிங் யூ. லாக் அண்ட் கீ எடுத்துனீங்கன்னா ஒரு சின்ன சாவி தான் இட் இஸ் சேஃப் கார்டிங் யூ. ஸோ கிவ் வேல்யூ ஃபார் தேட். லாக் அண்ட் கீக்கு யூ ஹாவ் டு கிவ் வேல்யூ ஃபார் தேட். ஸோ எல்லாமே நம்ம வேல்யூ பண்ணணும். இந்த வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறத விவேகம் வந்ததுன்னா தான் இது வரும். அந்த விவேகம் வரணுமானா நீங்கள் கண்டிப்பாக ரேக்கி கற்றுக்கணும். ரேக்கி நீங்கள் கற்றுனேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களோட விவேகமும் வந்துடும். ஏன்னா எல்லா பார்வையுமே அழகான பார்வையாக இருக்கும். எதை பார்த்தாலும் உங்களுக்கு அழகாக இருக்கும். இதுதாங்க சாராம்சு, இதுதாங்க லைஃபு. ஸோ கடவுள் கொடுத்தது என்ன அமிர்தமானது, ஒன்று அனுபவிங்கம்மா, ஒன்று ரசிங்கும். ஓகே, தேங்க்யூ.